இனிய காலை வணக்கம். நவுலவதி தில்லத்தேவன், லண்டனில் இருந்து பொறிச்சொல். பூச்சு பூச்சு 1110வது பூச்சு. நாங்கள் காலையில் எழுந்ததும் இறைவனை உடலை சுத்தப்படுத்தி பின்னர் இறைவனை வணங்கும் போது விபூதியை எமது உடலில், அதாவது நெற்றியில் பூசுதல் செய்வோம். பூச்சு வீட்டுக்கு பூச்சு, அதாவது நிறங்களை, சுவர்களுக்கு வண்ணங்களை பூசுவார்கள். பூசுதல் செய்வோம். நாங்கள் வெளியில் செல்லும்போது எமக்கு நாமே பூசுதல் செய்து கொள்வோம். அதாவது பவுடர் போட்டு எமக்கு பூசுதல் செய்வோம். கண்ணுக்கு மையிட்டு பூசுதல் செய்வோம். சிலர் குழந்தை பிள்ளைகள் போல கதைக்கும் பொழுது முதுகிலே தட்டி தடவி கதைப்பார்கள். தடவுகை என்ற ஒரு பதமும் வந்திருக்கிறது இந்த பூச்சுக்கு. அப்படி மிருகங்கள் வீடுகளில் வளர்க்கும் சிறு செல்ல பிராணிகளை கூட முதுகளில் தட்டி தடவுகை செய்தால் அதுகள் பேசாமல் சந்தோஷமாக நிற்கும். அதே போல தான் சின்ன பிள்ளைகள், குழந்தை பிள்ளைகளை நாங்கள் தட்டி தடவி வளர்க்க வேண்டும். மேல் பூச்சு கீழ்பூச்சு என்று சொல்லுவார்கள். வீட்டுக்கு மேலே அடிப்பது மேல் பூச்சு, கீழே அடிப்பது கீழ்பூச்சென்று 2 நிறமாக அடிப்பார்கள். அதாவது மேலே வெள்ளை அடிப்பார்கள், பக்க சுவர்களுக்கு வித்தியாசமாக அடிப்பார்கள். கோயில் சுவர்களை சிவப்பும் வெள்ளையும் கோடு கோடாக அடிப்பார்கள், பூச்சு செய்வார்கள். நன்றி, வணக்கம்.